ஒரு 4 அறைக்குள்ள நண்பர்கள்ட்ட காட்ட வேண்டிய வார்த்தையெல்லாம் பொதுவெளியில ஒரு பத்திரிகையாளர்ட்ட சந்திக்கிற போது, ஒருமையில அவன் இவன்லாம் பேசுனது தரம் கெட்ட விமர்சனம். துரைமுருகன் போன்ற ஒரு சீனியர் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்திருக்க கூடாது. அதே துரைமுருகன் மாதிரியான ஒரு சீனியர் 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்கார ஒருத்தர வயசானவரு அப்படின்னு எங்க சொன்னாரு? அவர மட்டும் சொல்லலையே. ஒரு பல ஸ்டூடண்ட் அப்படிங்கிறாரு அவரு. பேரை மென்ஷன் பண்ணி சொன்னது அவரு பெருமைப்படுத்துறதா நெருக்கத்தை. இன்னைக்கு ரஜினி என்ன சொல்றாரு? அவர் எனக்கு நீண்ட கால நண்பர், இந்த நட்பு தொடரும்ன்றார்ல. நீண்ட கால நண்பர்னா ஒருத்தர் மூஞ்சி பார்த்து இல்லையா? கலைஞரை ஒரு சந்திக்கும் போதெல்லாம் துரைமுருகனை பார்த்திருப்பார். துரைமுருகனை ஒரு குத்தி காட்டணும் கூட நினைக்கல. அந்த பேச்சை நான் பாடி லாங்குவேஜோட நேர்ல பார்த்ததுனால இந்த வார்த்தையை சொல்றேன். துரைமுருகன் விமர்சிச்சதாவே நான் பார்க்கல. ஆனா என்ன ஒரு பொதுச்செயலாளர் பதவியில் இருக்கிறார்ன்றத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தவிர்த்திருக்கலான்றதை நான் ஏத்துக்கிறேன். துரைமுருகன் சொன்ன ஸ்டாண்ட் சரி, அவர் பேசினது சரி, கட்சி ஆட்சி குறித்து ரஜினிகாந்த் இந்த நிலைப்பாட்டை தவிர்த்திருக்கணும், அதுக்கு துரைமுருகன் சரியான பதிலடியை கொடுத்திருக்காருன்னு சில விமர்சனங்களும் இல்ல. அது ஒருத்தருக்கு ஒரு பார்வை இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் பேசுனது வரம்பு மீறிய வார்த்தை.